மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதலாவது மீட்ட பயிற்சியில் முதலாவது கேள்வி, 3.5 சென்டிமீட்டர் ஆரையும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய பொல்லுருளையில் வெளியே தெரியாமல் வைக்கக்கூடிய பென்சிலின் அதி உயர் நீளம் யாது? ரைட். இப்போ இந்த முதலாவது கேள்வியில் நாங்கள் முதலாவது படத்தை வரைவோம். இதுதான் அந்த பொல்லுருளை. இந்த பொல்லுருளையில் 3.5 சென்டிமீட்டர் ஆரையா, ஆகவே 3.5 சென்டிமீட்டர் ஆரைன்னு சொன்னால் இவ்வளவு 7 சென்டிமீட்டராக இருக்கு விட்டம். ரைட். இதில் உயரம் 24 சென்டிமீட்டர். இது 24 சென்டிமீட்டரா, இவ்வளவு உயரம் 24 சென்டிமீட்டர். அப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பொல்லுறையில் வெளியே தெரியாமல் வைக்கக்கூடிய மேக்சிமம் பென்சிலின் நீளம் கேட்டிருக்கு. அப்போ மேக்சிமம் பென்சிலின் நீளம் நாங்கள் வைக்கணும்னு சொன்னால் இந்த பென்சில் நாங்கள் இப்படி வைக்க இயலும், எப்படியும் வைக்க இயலும். ஆனால் அதி உயர் நீளம் வரக்கூடிய மாதிரி வைக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் வைக்க வேண்டிய நீளம் என்னன்னு சொன்னால் இந்த நீளத்தை தான் தரும். அதாவது இந்த நீளம் தான் அதி உயர் நீளம் வரக்கூடிய மாதிரி. இதை தவிர வேற எந்த வகையிலையும் நீங்கள் வச்சா கூட இந்த பென்சிலின் அதி உயர் நீளத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு செங்கோண முக்கோணி ABC. இந்த ABC என்ற ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த எழுத்துற நீளத்தை காணலாம். ஆகவே முக்கோணி ABC இல் பைதகரஸின் தேற்றப்படி என்ன எழுதலாம்னு சொன்னா AC வர்க்கம் சமன் AB வர்க்கம் சக BC வர்க்கம். ஆகவே L வர்க்கம் சமன் AB வர்க்கம் 7 வர்க்கம் சக BC வர்க்கம் 24 வர்க்கம். ஆகவே இது 49 சக 576. ஆகவே 625 L வர்க்கம். ஆகவே L சமன் வர்க்க மூலத்துக்கு 625 சமன் 25 சென்டிமீட்டர். இரண்டாவது கேள்வி, இரண்டு பக்கத்தின் நீளம் 20 மீட்டராக உள்ள முக்கோண அடியை கொண்ட ஒரு கட்டடத்தின் அத்திவாரத்தை வெட்டுவதற்காக கயிறு இழுக்கப்பட்டுள்ளது. இதன் செம்மையை சோதிப்பதற்காக கயிறு இழுக்கப்பட்டுள்ள முக்கோணியின் ஓர் உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்தின் நடுப்புள்ளிக்கு உள்ள தூரம் அளக்கப்படுகிறது. இக்கயிறுகள் இழுக்கப்பட்டுள்ள முக்கோணி சரியெனின் அவ்வாறு அளந்த தூரம் யாது? இது 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி. முதல்ல அதுல படத்தை வரைவோம். இதுதான் அந்த முக்கோணி. 20 மீட்டர் பக்க நீளம், 20 மீட்டர். இதன் உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துல நடுப்புள்ளிக்கு வரையப்படுற அந்த கோட்டின் தூரம் கேட்டிருக்கு. எதிர்பக்கத்துக்கு வரையணும்னு சொன்னா இது ரெண்டு எதிர்பக்கத்தை இரு சமக்கூடும். ஆகவே இது இவ்வளவு 10 மீட்டர், இது 20 மீட்டர். ஆகவே இது ABC என்ற ஒரு செங்கோண முக்கோணி. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, செங்கோண முக்கோணி ABC இல் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். பைதகரஸின் தேற்றப்படி ஆகவே AC வர்க்கம் சமன் AB வர்க்கம் சக BC வர்க்கம். ஆகவே AC இன் வர்க்கம் 20 இன் வர்க்கம் சமன் ABH வர்க்கம் சக 10 இன் வர்க்கம். இது 400 சமன் H வர்க்கம் சக 100. ஆகவே H squared is equal to கழிபடும். ஆகவே 400 100 சமன் 300. ஆகவே H சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 300. இது எப்படி எழுதலாம் சொன்னா 3 தர 100 என்று எழுதலாம். ஆகவே 10 வர்க்கமூலம் 3 மீட்டர். மூன்றாவது கேள்வி, உருவில் உள்ள மின்கம்பம் AB நிலைக்குத்தாக இருப்பின்
கிடை நிலத்தில் இருக்கும் புள்ளி சியில் இருந்து எல்லா அளவுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கொண்டு ஏபியின் உயரம் யாது? இது 2016 ஆண்டு வந்த கேள்வி. முதல்ல நாங்கள் இந்த படத்தை வரைவோம். நாங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணி தந்திருக்காங்க. இது செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில இது செங்கோணம் ACB. இவ்வளவு 2 மீட்டர் ஏசி, செம்பக்கம் 5 மீட்டர். கேள்வி இதுல உயரம் கேள்வி. இப்ப மீண்டும் நாங்கள் என்ன செய்யலாம்? முக்கோணி ABCயில் பைதகரஸ் தேற்றப்படி பைதகரசின் தேற்றப்படி BC வர்க்கம் சமன் AC வர்க்கம் சக AB வர்க்கம். ஆகவே செம்பக்கம் 5 வர்க்கம் சமன் AC 2 வர்க்கம் சக AB H வர்க்கம். ஆகவே 5 வர்க்கம் 25 சமன் 4 சக H வர்க்கம். H squared is equal to 25 சக 4, இது சமன் 21. ஆகவே H சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 21 மீட்டர். நான்காவது கேள்வி. மாணவன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற பாதையை வரிப்படம் காட்டுகிறது. கீற்றுக்கோட்டின் வழியாக வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் கேள்வி. இது 2017 ஆண்டு வந்திருக்கு. முதல்ல நாங்க இதுல வரிப்படத்தை வரைவோம். அப்ப ஏ என்ற இடம், இதான் அந்த மாணவன் ஏ என்ற இடத்துல இருந்து குறித்த பாதையிலேயே ஒரு பாடசாலைக்கு அந்த பாடசாலைக்கு செல்வான். அப்ப குறித்த பாதை வழியே பாடசாலைக்கு இதுதான் அந்த பாதை. இதுல பி என்ற பாடசாலை இருக்குது. அவன் இந்த பாடசாலைக்கு செல்றான். BA இருந்து பிக்கு இதுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் தான் கேள்வி. அப்ப இதுல தூரங்களை பார்க்கணும்னு சொன்னா இது 2 கிலோமீட்டர், இது 2 கிலோமீட்டர். இந்த தூரம் 2 கிலோமீட்டர். பிறகு இது 3 கிலோமீட்டர் போய் மீண்டும் 1 கிலோமீட்டர் தூரம் அவன் பாடசாலையை நோக்கி செல்றோம். இப்ப நாங்க இதுக்கு இந்த தூரத்தை காண்றதுக்காக நான் ஒரு செங்கோண முக்கோணிய நான் இதுல வரைய போறேன். இந்த செங்கோண முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணியில இந்த தூரம் L சொன்னா இந்த L தான் எனக்கு தேவை. ஆகவே நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது AB, இது C சொன்னா இந்த BC எதுக்கு சமனா இருக்கும்? மொத்தம் 4. ஆகவே இதுல 1 மீட்டர் போயிருக்கு. ஆகவே இது 3 கிலோமீட்டர். இது 3 கிலோமீட்டர் வரும். ABC பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு 3, இது 1 கிலோமீட்டர் என்றபடினால ஆகவே இவ்வளவு என்ன போகுதுன்னு சொன்னா 1 கிலோமீட்டர். ஆகவே மொத்தம் 4 கிலோமீட்டர். இது 4 கிலோமீட்டர். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முக்கோணி ABCயில் பைதகரஸ் தேற்றப்படி முக்கோணி ABCயில பைதகரஸ் தேற்றப்படி பைதகரஸ் தேற்றப்படி AB வர்க்கம் சமன் BC வர்க்கம் சக AC வர்க்கம். AB வர்க்கம் L வர்க்கம் சமன் BC வர்க்கம் 4 வர்க்கம் சக AC வர்க்கம் 3 வர்க்கம். ஆகவே 16 சக 9 சம 25 L வர்க்கம். ஆகவே L சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 25. ஆகவே 5 கிலோமீட்டர். இதுல நீங்க 3, 4 இது பைதகரஸ் உண்மையானு சொன்னாலும் கூட 5 கிலோமீட்டர் நேரடியா நீங்க போட முடியும். ஐந்தாவது கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள சதுரமுகியில் கோணம் தீட்டாவை காண்க. ஒரு படம் தந்திருக்கு. இதான் அந்த படம். ஒரு சதுரமுகி தந்திருக்கு. சதுரமுகி என்றால் அனைத்து பக்கங்களும் சமனாக காணப்படும் ஒரு முப்பரிமாண அமைப்பு. இதான் அந்த சதுரமுகி. இதான் அந்த சதுரமுகி தந்திருக்காங்க. ஆகவே கேள்வி என்னன்னு சொன்னா இந்த கோணம் தீட்டா கோணம் யாருன்னா கேள்வி. அதாவது இந்த இருக்கு இந்த கோணம் தீட்டா.
இந்த சதுரமுகி என்றதால இது எக்ஸ் சொன்னா இந்த நீளம் எக்ஸா இருக்கு, உயரம் எக்ஸா இருக்கு. அப்ப நாங்க இங்க பார்க்கலாம், இது ஏ பி சி என்று போட்டோம்னு சொன்னா இது செங்கோணமா இருக்கும் இந்த முப்பரிமாண அமைப்புல. அப்ப இந்த ஏபி தெரியும்னு சொன்னா இது எக்ஸ் எனக்கு தெரியும், ஆகவே இதுல நீளம் எல்ல காண. இப்ப இதுல எல் தேவையில்லை, தீட்டா தான் தேவை. இங்க இந்த கோணம் காண எதிர்பக்கம், இங்க அயல் பக்கம், இந்த டேன் விகிதம். ஆகவே எதிர்பக்கம் அயல் பக்கம் தெரியுமா இருந்தா இந்த கோணத்தை நாங்க காணலாம். அப்ப அதுக்கு முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது செங்கோணம் இருக்கு. ஆகவே இங்க பார்த்தோம்னா முக்கோணி ஏபி, இதை டி என்று எடுத்தா முக்கோணி ஏபிடியில இந்த நீளம் எக்ஸ் எல்ல கண்டம் என்று சொன்னா, அப்ப இந்த நீளமும் தெரியும், இந்த ஏசியும் தெரியும், ஆகவே இந்த கோணத்தை நாங்க காண முடியும். அப்ப முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முக்கோணி ஏபிடியில் இந்த முக்கோணி ஏபிடியில் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். பைதகரஸின் தேற்றப்படி ஆகவே ஏபி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக பிடி வர்க்கம். ஏபி வர்க்கம் எல் வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் இது சமன் 2x வர்க்கம். ஆகவே எல் சமன் வர்க்கம் வகுத்தல் 10x, இது சமன் என்ன எழுதலாம், x வர்க்கம். ஆகவே x வர்க்கம் வகுத்தல் 2 எழுதலாம். இப்ப ஆகவே என்னதை கண்டது, எல்ல கண்டுட்டேன். இப்ப முக்கோணி ஏபிசியில் எதிர்பக்கம் தெரியும், அயல்பக்கம் தெரியும், ஆகவே tan விகிதத்தை பயன்படுத்தலாம். ஆகவே tan theta is equal to எதிர்பக்கம் என்ன x ஓவர் அயல்பக்கம் வந்து l, l வந்து x வர்க்கம் வகுத்தல் 2. x போகணும்னு சொன்னா tan theta is equal to 1 over √2 அல்லது நீங்க theta is equal to tan inverse 1 வர்க்கம் வகுத்தல் 2 எழுதி இதான் இதுடைய விடை. ஆறாவது கேள்வி, தெருவில் உள்ள மரம் ஒன்று புயற்காற்றின் காரணமாக படத்தில் காட்டியவாறு அடியிலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் முறிந்து விழுந்தது எனின் மரத்தின் உயரம் யாது? பக்கத்துல படம் தந்திருக்காங்க, ஆகவே நாங்க இந்த படத்தை நான் இப்படி கீழ்றேன், இதான் தரையில இருந்து முறிஞ்சு விழுந்திருக்கு, மரம் இப்படி விழுந்திருக்கு. மரத்தின் உயரம் கேள்வி. ஆகவே இது 8 மீட்டராம், 8 மீட்டர், இது 6 மீட்டர் தந்திருக்கு. அப்ப மரத்தின் உயரம் என்று சொன்னா ஏ பி சி என்று எடுத்தோம்னு சொன்னா மரத்தின் உயரம் ஏபி சக பிசி இந்த ரெண்டு நீளத்துல கொடுத்து மரம் இங்க நிமிந்திருந்திருக்கு, முறியக்குள்ள விழுந்திருக்கும். ஆகவே மொத்த நீளம் வந்து ஏபியை பிசியை கூட்டுறா இருக்கும். மொத்த நீளத்தை நான் எல் அல்லது ஹெச் என்று எடுத்தேன்னு சொன்னா ஆகவே இது என்ன வரப்போகுது, ஹெச் மைனஸ் ஆர் என்று வரும். ஆகவே மொத்த நீளத்தை நான் மரத்தின் உயரம் ஹெச் என்கிறது. அப்ப மரத்தின் உயரம் ஹெச் என்று எடுத்திருக்கேன். ஆகவே இந்த துண்டு வந்து மொத்த உயரத்திலிருந்து ஹெச்ல இருந்து ஆரை கழிச்சிருக்கு. இப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி ஏபிசியில் நான் மீண்டும் 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 என்ன பைதகரஸ் தேற்றத்தை தான் பயன்படுத்துறேன். ஆகவே முக்கோணி ஏபிசியில் பைதகரஸ் தேற்றப்படி பைதகரஸின் தேற்றப்படி ஏபி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். ஏபி வர்க்கம் தெரியும், h மைனஸ் 6 முழுவதின் வர்க்கம் சமன் பிசி வர்க்கம் 6 வர்க்கம் சக ஏசி வர்க்கம் 8 வர்க்கம். 6 வர்க்கம் 36 சக 64, h மைனஸ் 6 முழுவதின் வர்க்கம் அது சமன் 100. h மைனஸ் 6 முழுவதின் வர்க்கம் சமன் 100. h மைனஸ் 6 சமன் வர்க்கம் மூலம் எடுத்து விட்டா 100, இது சமன் 10. நாங்க பிளஸ் ஓ மைனஸ் வரும், ஆனால் தூரம் வந்து உயரம் வந்து நாங்க மைனஸ்ல அளக்குறதுங்கிறதால நான் பிளஸ் மட்டும் எடுத்துருக்கேன். ஆகவே ஹெச் சமன் 10 6 16 மீட்டர். அல்லது நீங்க இந்த நீளத்தை எச்சம் எடுத்தீங்கன்னு சொன்னா கடைசி விட யாரோட கூட்டி கொடுக்க வேணும். அப்ப நீங்க எப்படியும் செய்யலாம். அப்ப நான் மொத்த நீளத்தை எச்சம் எடுத்ததால நான் நேரடியாக எனக்கு விட வருது. நீங்க இந்த பக்கத்தை மட்டும் எச்சல் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க 6 கூட்டி கொடுக்கணும். ஏனென்றா கேள்வி வந்து மரத்தின் உயரம் தான் கேள்வி. சரி, ஆகவே விட வந்து 16 மீட்டர்.
ஏழாவது கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள ஓர் காணியின் வரைபடத்தில் எச்சின் பெருமானம் யார்? முதல்ல காணிர வரைபடத்தை வரைபடாங்க. இதான் காணியின் வரைபடம். இந்த காணியின் வரைபடத்தை வரைங்க. இதுல இந்த ரெண்டு பக்கமும் சமன் என்று தந்திருக்கு. இது செங்கோணம், இது 30 பாகை என்று தந்திருக்கு. இதுதான் அந்த உயரம் h. இது 120 தந்திருக்கு. இது 130 தந்திருக்கு. இப்ப எங்களுக்கு இந்த h என்ற உயரத்தை காணணும், அந்த நீளத்தை. அது செங்கோணம். இது செங்கோண முக்கோணி. இது 30 பாகை என்று தந்திருக்கு. இந்த பக்கத்துக்கு, இந்த கோணத்துக்கு நேர இருக்கிற பக்கம் இது எக்ஸ் என்று தெரியுமாக இருந்தால் நாங்க இந்த முக்கோணில எதிர்பக்கம் செம்பக்கம் சம்பந்தப்படுற சைன் விகிதத்தை பயன்படுத்தி. அப்ப சைன் விகிதம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இந்த எக்ஸ் இதை எக்ஸ் சொன்னா இது எக்ஸ் ஆகிய இதுவும் எக்ஸா இருக்கும். இது செங்கோண முக்கோணி. இது ஏ பி சி என்று இந்த செங்கோண முக்கோணி எடுக்கிறாங்க இருந்தால் ஏ பி சி என்ற முக்கோணி எடுத்தோம்னு சொன்னா இந்த செங்கோண முக்கோணில இருந்து இந்த எக்ஸ் என்ற நீளத்தை கண்டுபிடிச்சா நாங்கள் இந்த செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி நாங்கள் எச்ச காணலாம். அப்ப முதல்ல நான் முக்கோணி ஏபிசியில முக்கோணி ஏபிசியில் பைதகரஸ் தேற்றப்படும். பைதகரஸின் தேற்றப்படும். இதுல என்ன வரப்போகுது? ஏபி வர்க்கம் சம ஏசி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏபி வர்க்கம் 130 வர்க்கம் சமன் 120 வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம். ஆகவே 169 0 சமன் 144 0 சக எக்ஸ். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 169, அதாவது 16,900 மைனஸ் 14,400. இது சமன் 0 0 5 2 எக்ஸ் வர்க்கம். அவை எக்ஸ் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 2500. இது சமன் என்ன வரப்போகுது? 50. இது 50 வந்திருக்கு. இப்ப நாங்க இது சி டி இ இந்த முக்கோணி ADE இல் இந்த முக்கோணில இந்த 30 வகை தந்திருக்கு. எதிர்பக்கம் தெரிய கண்டுபிடிச்சுதான். இப்ப h தெரியாது. எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறது சைன் விகிதம். sin 30 பாகை சமன் x over h. இது அரை சமன் sin 30 அரை. உங்களுக்கு தருவாங்க கேள்வியில. இதுல தராட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாமுக்கு அது தருவாங்க. h 50 over h. குறுக்க பெருக்கிங்கன்னு சொன்னா h சமன் 100 மீட்டர். அடுத்தது 8வது கேள்வி. படத்தில் ஓர் காணியின் வரைபடம் தரப்பட்டுள்ளது. இவ்வரைபடத்தில் கேயின் பெருமானம் யாது? அப்ப மீண்டும் இன்னொரு படம் தந்திருக்காங்க. அப்ப இந்த படத்தை வரைவோம் நாங்க. இதான் அந்த படம். இதுக்கு சமன் தந்திருக்காங்க. ஆகவே இது வர்க்கமூலம் 3, இது 60 பாகை, இது கே, இது செங்கோணம். இந்த கே இந்த பெருமானம் தான் கேள்வி. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இது செங்கோண முக்கோணி. செம்பக்கம், எதிர்பக்கம் இது என்ன செம்பக்கம். இப்ப எனக்கு இந்த பக்கம் தெரியுமாண்டா, இதை நாங்க எக்ஸ் என்று எடுத்தால் இதுல பக்கம் தெரியுமாக இருந்தால் எதிர்பக்கம் அயல் பக்கம், எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்படுற விகிதம் உங்களுக்கு தெரியும், tan விகிதம். எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் tan. எனக்கு எக்ஸ் தெரியுமாக இருந்தால் கே காணலாம். அதே நேரம் நான் இந்த அடுத்த முக்கோணியம் செங்கோண முக்கோணியம் பார்க்கக்குள்ள இருசமபக்க முக்கோணி என்று தந்திருக்கான். ஆகவே நாங்க இதில் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸை காண முடியும் செங்கோண முக்கோணி. அல்லது நீங்க இது 45 பாகையா இருக்கும், அதுக்கு நீங்க திருவண்ணாமலை தேவியத்தை பயன்படுத்தி காணலாம். அது உங்களோட விருப்பம், எப்படி நீங்க செய்து கொள்ள முடியும். ஆகவே நான் என்ன செய்வேன், ஏ பி சி டி என்று இதுக்கு ஒரு பேரை கொடுக்குறேன். அப்ப முக்கோணி ஏபிசிடி, முக்கோணி ஏ
பி டியில் பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம். பைதகரஸின் தேற்றப்படி இப்ப எங்க வரப்போகுது பி டி வர்க்கம் சமன் ஏ பி வர்க்கம் சக ஏ டி வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் வர்க்கமுள்ள 3 முழுவதின் வர்க்கம் சக வர்க்கமுள்ள 3 முழுவதின் வர்க்கம். இது சமன் 3 சக 3 சமன் 6 எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் சமன் வர்க்கமுள்ளதுள்ள 6. இப்ப எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்ப நாங்க கேய பார்க்க போறோம். இப்ப முக்கோணி BDCயில் இந்த முக்கோணி BCDல 60 பாகங்கள் இருக்கு. எதிர் பக்கத்தில் அயல் பக்கம் tan 60 பாகை சமன் எதிர் பக்கம் என்ன x over k. அப்ப tan 60 வர்க்கமூல 3. இது எக்ஸாமுக்கு தருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஃபைனல் எக்ஸாமுக்கு தருவாங்க. ஆகவே x தெரியும் எனக்கு என்ன வர்க்கமூலம் 6 over k. ஆகவே k is equal to வர்க்கமூலம் 6 இங்கு வர்க்கமூலம் 3 இது சமன் சுருக்கிங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 2. சரியா? 9வது கேள்வி. நீட்டக்கூடிய ஏணியொன்று படத்தில் காட்டியவாறு ஒரு கட்டடத்தில் நிலைநிறுத்தப்படும் போது அதன் ஒரு முனை 4 மீட்டர் உயரத்தில் இருந்தது. பின்னர் ஏணியின் அடியை அசையாமல் வைத்துக் கொண்டு ஏணியின் நீளத்தை 0.8 மீட்டரினால் நீட்டப்படும் போது மேலும் 1 மீட்டர் உயரத்தில் நிலை நிறுத்தப்பட்டது எனில் நீட்டிய பின்னர் ஏணியின் நீளம் யார்? ரைட். முதல்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு படத்தை வரைய போறோம். நாங்க இதான் அந்த கட்டிடம், இந்த கட்டிடம் இதுதான். அப்ப இந்த கட்டிடத்துல முதலாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ஏணியை அப்படியே சாக்குறாங்க, இந்த ஏணியை சாய்ச்சி வைக்கிறாங்க. அப்ப வைக்கக்குள்ள 4 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதே ஏணியை நீட்டுறாங்க, நீட்டக்குள்ள 1 மீட்டர் தூரம் இன்னும் உயர்ந்திருக்காங்க. அதாவது நாங்க எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற அந்த ஏணி மாதிரி நீட்டக்கூடிய ஏணி. அந்த நீட்டக்கூடிய ஏணியை இப்படி வச்சிருக்காங்க. இந்த நீட்டக்கூடிய ஏணி 0.8 மீட்டர் உயரக்குள்ள என்ன செய்யுது? இவ்வளவு 1 மீட்டர் தூரம் நிலைக்குத்த உயர்வு. கேள்வி என்னன்னு சொன்னா நீட்டிய பின்னர் ஏணியின் நீளம் என்னன்னு கேள்வி. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நீட்டிய பின்னர் ஏணியின் நீளத்தை L என்று எடுத்தேன்னு சொன்னா நீட்ட முதல் ஏணியின் நீளம் என்ன? L சயர் 0.8 மீட்டர் ஆகும். ஏன்னு சொன்னா 0.8 மீட்டர் நீட்டக்குள்ள 1 மீட்டர் உயர்வு. ஆகவே நாங்க இங்க A B C D என்று நான் ஒரு பேர் கொடுத்தேன்னு சொன்னா இங்க 2 செங்கோண முக்கோணம் இருக்கு. அப்ப செங்கோண முக்கோணியில நான் சேர்க்கணும் பைதகரஸ் தேற்றம் போட போறேன். அப்ப பைதகரஸ் தேற்றம் போடுறதுக்கு இது x என்று எடுத்திருக்கேன். ஆகவே முதல்ல நான் முக்கோணி ABC யில் பைதகரஸ் தேற்றப்படும். பைதகரஸ் தேற்றப்படி என்ன வரப்போகுது? L சயர் 0.8 முழுவதின் வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சக x வர்க்கம். ஆகவே x வர்க்கம் சமன் L சயர் 0.8 முழுவதின் வர்க்கம் மைனஸ் 4 வர்க்கம் 16. இது முதலாவது சமன்பாடு. பின்னர் பெரிய முக்கோணியை பயன்படுத்த போறேன். ABD முக்கோணி ABD யில் பைதகரஸ் தேற்றப்படும். ABD யில் பைதகரஸ் தேற்றப்படி இப்ப என்ன சொல்லலாம்? L வர்க்கம் சமன் செம்பக்கம் வர்க்கம் சமன் 4 சக 1 5 வர்க்கம் சக x வர்க்கம். இப்ப L வர்க்கம் சமன் 5 வர்க்கம் 25 சக x க்கு பதிலா கொண்டு போறேன். L சயர் 0.8 முழுவதின் வர்க்கம் சய 16. ஆகவே 25ல இருந்து 16 போனா 9 சக L சயர் 0.8 முழுவதின் வர்க்கம் L வர்க்கம். நீங்க விரும்பினா இதை நீங்க என்ன செய்யலாம்? அடைப்பு குறி நீக்கி சுருக்கலாம், அல்லது நான் இப்படி சுருக்க போறேன். L வர்க்கம் இதை இங்க கொண்டு வந்தா L சயர் 0.8 முழுவதின் வர்க்கம் சமம் 9. ஆகவே இதை எப்படி எழுதலாம்னு சொன்னா A சய B A சக B, அதாவது A வர்க்கம் சய B வர்க்கம் வடிவில் இருக்கு. ஆகவே A சக B A சய B எழுத போறோம். A சக B L சக L சயர் 0.8 தர A சய B L சய 0.8
சமன் 9. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 2L சய சைவசம் 8 தர இந்த எல்லும் இந்த எல்லும் போயிடும் சக சைவசம் 8 சமன் 9. ஆகவே 2L சய சைவசம் 8 சமன் 9 சைவசம் 8. ஆகவே 2L சமன் அங்கால போனா அங்கால 2L சமன் இங்கால போனா 9 சைவசம் 8 சக சைவசம் 8. ஆகவே L சமன் நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 9 சைவசம் 8 சக சைவசம் 8 2 இது சமன் 6.025 மீட்டர். நீங்க இதை கால்குலேட்டர்ல பயன்படுத்தலாம். நாங்க கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் எக்ஸாமுக்கு. ஆகவே நீங்க கால்குலேட்டர் பயன்படுத்தி நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா 6.025 மீட்டர். அடுத்தது 10வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையான தளத்தில் ABCD என குறிப்பிடப்பட்ட தூண்கள் நிலைக்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளன. தூண் D இன் உயரம் யார்? இது 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி. நான் முதல்ல படத்தை வரைய போறோம். இப்ப நாங்க முதல்ல படத்தை வரைவோம். இதான் படம், ரைட்? இதான் படம். இதை நீங்க நிறைய வகையில நீங்க இந்த கேள்வியை செய்யலும். நான் ஒரு முறையில செய்து காட்டுறேன். நீங்க விரும்பினா வேற முறையில ட்ரை பண்ணி கொள்ளலாம். இதான் படம். இது ஏயாம், இது பியாம், இது சி, இது டி. இது 6 மீட்டராம், இது 9 மீட்டர் மொத்தம். கேள்வி என்ன? டி இன் தூரம். இது டி, ரைட்? இது 3 மீட்டர், இது 10 மீட்டர், ரைட்? இது 20 மீட்டர். ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப நான் இதுல ஒரு சின்ன ஒரு அமைப்பொன்றை போறேன். இது இருக்கு, இது ஒரு முக்கோணி. இதுல 3 முக்கோணி, இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி. இந்த 3 இயல்பொத்த முக்கோணி. காரணம் சொன்னா அது எல்லா கோணமும் சமன். ஒரு கோணம் சொன்னா அது இயல்பொத்த முக்கோணி. இயல்பொத்த முக்கோணிகளின் பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமம். அப்ப நாங்க இயல்பொத்த முக்கோணின் பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் சமம்னு சொன்னா, இப்ப இது 6 L மொத்தம் L எடுத்தோம். இந்த மொத்த நீளத்தை L எடுத்தோம்னு சொன்னா இது 6 சொன்னா 6 சய L சய 6. இது L சய 6. ஆகவே இந்த பக்கம் L சய 6. அப்ப இந்த பக்கம் தெரியும். அதே மாதிரி இது 6 இது 9 இது 3. ஆகவே A P Q R S T என்று கொடுத்தேன்னு சொன்னா P Q R S T. ஆகவே P Q R என்ற முக்கோணி இயல்பொத்த முக்கோணி. எதோட இயல்பொத்த முக்கோணி? P T S. அதுக்கு எழுதுறேன் P Q R முக்கோணி, P S T இயல்பொத்த முக்கோணி ஆகும். இயல்பொத்த முக்கோணி ஆகையால் என்ன பக்கங்களுக்கு இடையிலான வீதம் சமம். ஆகவே நான் இந்த பக்கம் இந்த முக்கோண 3 இந்த பக்கம் 3 சமன். ஆகவே இந்த பக்கம் என்ன இருக்கும்? 20 30 33. 33 இந்த பக்கம் என்ன இருக்கும்? L சரியா, ரைட்? அதாவது இந்த பக்கத்தின் இங்க சின்ன முக்கோணிட பக்கங்களுக்கு இடையிலான வீதம் பெரிய முக்கோணிட பக்கங்களுக்கு இடையிலான வீதம் சமன். ஆகவே இதன் கீழ் இந்த பக்கம், இந்த பக்கத்தின் இந்த பக்கம். அதுல சுருக்கினீங்கன்னு சொன்னா 1 L சய 6 சமன் 33. ஆகவே L சமன் அங்க 39 மீட்டர். 39 மீட்டர், ரைட்? இப்படியும் செய்யலாம். அல்லது இது என்ன வர போவாங்க? இது 3 இது 3 இது 45 வாயா வந்து. ஏன்னா இது சமூக முக்கோணி செங்கோணம் சொன்னா 45 வாகை. ஆகவே tan பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எதிர்பக்கத்திற்கு அயற்பக்கம் பயன்படுத்தலாம். இல்லாம அப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச முறையில நீங்க செய்து கொள்ளலாம். விட வந்து இதுக்கு 49 மீட்டர். ஓகேவா?